சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஒரு நிமிஷம், நானும் கோர்ட்டுக்கு வரேனே. கோர்ட்டுக்கா? நீ எதுக்கு? இல்ல, மாமா கேஸ் நடக்குது, நானும் வரேன். என்ன அடுத்த டிராமாவா? இல்ல, உண்மையதான் சொல்றேன். இந்த உண்மை சென்டிமெண்ட் மண்ணாங்கட்டி எல்லாம் என்கிட்ட ஒர்க் அவுட் ஆகாது. நீ வந்து என்ன பண்ண போற? இதுல நீ தலையிடலனா கண்டிப்பா மாமா வெளியே வந்துருவாரு. நீ இங்கே இரு. இங்க பாரு, நடக்கிறது என் மாமா கேஸ். அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால ஏதாவது பண்ண முடியுதான்னு நான் பார்க்கணும். அது ஒண்ணு உன்னோட ஆபீஸ் இல்ல, யார் வேணாலும் வரலாம் போலாம். போகும்போது இவங்கிட்ட என்ன பேச்சு? விடு, வந்தா வந்து தொலையட்டும். பின்னாடி எப்படியும் இவனும் அங்க வர வேண்டி இருக்கும்ல, வந்து பார்க்கட்டும் எப்படி இருக்கும்னு. வா சுந்தரி. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாத. உன்னை நாளை பின்ன உள்ள தள்ள போறதும் அவங்கதான், ஞாபகம் இருக்கட்டும். வணக்கம். கேஸ் நம்பர் 1857 ஐயப்பன். ஐயப்பன் ஐயப்பன் ஐயப்பன். போங்க. வணக்கம். பிபி, நீங்க ஆரம்பிங்க. யுவர் ஆனர், இந்த வழக்கில் எதிர்த்தரப்பு வக்கீல் மிகவும் சாதுரியமாக வாதாடி குற்றம் சாட்டப்பட்ட ஐயப்பனை ஜாமீனில் எடுத்துவிட்டார். இந்த ஐயப்பனால் யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களையே குற்றவாளி என்பது போல ஒரு ஜோடனையை ஏற்படுத்திவிட்டார். காரணம், என் கட்சிக்காரர் ஐயப்பனை பார்க்கவில்லை என்ற ஒரே காரணத்தை காட்டி அன்றைக்கு இந்த வழக்கையே திசை திருப்பிவிட்டார். ஆனால் இப்போது எங்களுக்கு அந்த கடத்தல் சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சி கிடைத்திருக்கிறது. அந்த சாட்சியை கோர்ட்டில் ஆஜர்படுத்த அனுமதிக்க வேண்டும் யுவர் ஆனர். யூ மே ப்ரொசீட். சாட்சி இருக்கா? யாருமே பார்க்கலன்னு தானே மாமா சொன்னாரு. உங்க பேரு? சித்ரா. உங்க பேரு? வித்யா. எத்தனை வருஷமா அந்த பார்லர்ல வேலை பாக்குறீங்க? ஒரு 4-5 வருஷம் இருக்கும். அவங்கள தெரியுமா உங்களுக்கு? தெரியும் மேடம், எங்களோட ரெகுலர் கஸ்டமர் தான். இப்போ இங்க பாருங்க, இவரை தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க, அவரை தெரியுமா தெரியாதா? தெரியும் சார், இவர் தான் உங்களை கடத்தினாரு. இவங்க நம்மள பார்த்திருக்க வாய்ப்பே இல்லையே. நல்லா பார்த்து சொல்லுங்க, இவர் தான் சின்ன பொண்ணை கடத்தினாரா? நீங்க பாத்தீங்களா? ஆமா, நாங்க பார்த்தோம். எங்க பியூட்டி பார்லர்ல சின்ன பொண்ணு மேடம் ஃபேஷியல் டச் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்க உள்ள ஒரு வேலையா இருந்தோம். அந்த நேரத்துல திடீர்னு இவர் உள்ள வந்து மேடத்தை கடத்திட்டு போயிட்டாரு. எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. நல்லா பாத்தீங்களா? அது இவர்தானா? ஆமா, இவர்தான்.
எங்க கண்ணால பார்த்தோம். தேங்க்ஸ். அத்துடன் எதிர்த்தரப்பு கேட்டுக்கொண்டபடி சின்ன பொண்ணை போலீஸ் தன் கஸ்டடியில் எடுத்து தீர விசாரித்து முழுமையான விசாரணை அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க காவல்துறைக்கு உத்தரவிடுகிறேன். நல்ல வேளை நான் தப்பிச்சேன். இத்துடன் கோர்ட் கலைகிறது. என்னங்க? சந்தோஷமா? ஏய் அம்மா வேணாம்மா, விடு, என்ன வேணாம்மா. விடு. அக்கா என்னங்கக்கா நீங்க கோவப்பட்டா உங்க உடம்புக்கு தாங்காதுங்கக்கா, ஏதாவது ஆயிட போகுதுங்கக்கா. வாங்கக்கா வீட்டுக்கு போலாம். எதா இருந்தாலும் இங்க பேச வேணாங்கக்கா, வாங்கக்கா. வாமா. அப்பதான் அவங்க வந்துட்டாங்க, சீக்கிரம் வாங்க. வரேன் வரேன். நாய் கண்ணு, நரி கண்ணு, எல்லா கண்ணும் பட்டு போக நீங்க எப்பவும் நல்லா இருக்கணும்ப்பா. கற்பகம், அம்மா. இந்தா இத கொண்டு போய் வெளியில கொட்டு. சரிம்மா. மா, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. மாமா உள்ள இருக்கிற வரைக்கும் எனக்கு மனசு கனமாவே இருக்கும். வெளியில சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் எப்படி மாமாவை வெளியே கொண்டு வர போறோன்னு பயமாவே இருக்கும். இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. மல்லிகா அம்மா வாதாடி இவர் மேல தப்பு இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணி இவர் வெளியில கொண்டு வந்துட்டாங்க. எதுக்கு அழுவுற? ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, இப்படி எல்லாம் அழக்கூடாது. ஐயப்ப மேல எப்பவும் தப்பு இருக்காது, அது எனக்கு தெரியும் தா. முதல்ல கண்ணை தொடச்சுக்கிட்டு போய் அவரு குளிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு. பிடிச்ச பீடையெல்லாம் ஒழியிட்டோம். இப்படி ஒரு வக்கீல நம்ம வீட்டுல வச்சுக்கிட்டு நமக்கே தெரியாம இருந்திருக்கோம் பாரு. அம்மா, கொஞ்ச நாளா லதாக்கா சோகமாவே இருந்தாங்க. நான் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அவங்கள சந்தோஷமா பாக்குறதுக்கு. ஆமாம்மா, மல்லிகா மேடம் இந்த கேஸை ஜெயிக்கிறதுக்கு கார்த்திக் ஒரு நல்ல பாயிண்ட் கொடுத்தா. அப்படி இந்த பொய் சாட்சி சொல்றவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் ஒரு நல்ல ஐடியா கொடுத்தாரு. அவங்க ரெண்டு பேரையும் தனித்தனியா வச்சு விசாரிக்கவும் தான் இந்த கேஸை உடைக்க முடிஞ்சது. என்ன ஈஸியா வெளியே கொண்டு வர முடிஞ்சது. ஏன் வெளியே நின்னுதான் பேசணுமா? உள்ள போலாமாமா? சுந்தரி, எந்த அளவுக்கு அவன் கிரிமினலா யோசிக்கிறான் பாத்தியா? ஒரு லாயரா என்னால அந்த இடத்துல இத உடனே யோசிக்க கூட முடியல. ஆனா இவன் எப்படி உடனே யோசிச்சு சொன்னான்னுதான் எனக்கு தெரியல. மா, ரொம்ப யோசிக்காதீங்கம்மா. அவன் ஏற்கனவே கிரிமினல் தான். அவன் தான் என்னையும் அனு மேடமையும் அந்த அளவுக்கு ஏமாத்திருக்கான். உங்களையும் சேர்த்து தானமா ஏமாத்திருக்கான். அது மறந்து போச்சா? நான் எதையுமே மறக்கல சுந்தரி. வந்துட்டீங்களா? என்ன கூப்பிட வரேன்னு சொன்னீங்க, வரவே இல்ல. நான் தேடினேன் தெரியுமா? அச்சச்சோ, தேடினீங்களா? எனக்கு கொஞ்சம் நிறைய ஒர்க் இருந்துச்சுடா, அதனாலதான் வர முடியல. சரி பரவாயில்ல மாஸ்டர். இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? எனக்கு தெரியாது, நான் தான் ஸ்கூலுக்கு வரலையே. எல்லாத்துலயும் நான் தான் ஃபர்ஸ்ட் தெரியுமா? சூப்பர். அப்புறம் அந்த தர்ஷினி இருக்கால, அவ என்ன மிஸ் கிட்ட மாட்டி விட பார்த்தா. நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன். தமிழ்,
இப்பதானே எல்லாரும் வந்திருக்கோம். நீ யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாத. இங்க வா. உன் சமையல் அறையில் நான் சீனி மட்டும்தான். பிங்க் அவனுது, மஞ்ச சுந்தரி இது. வர இதுல என்னதான் இருக்குமோ தெரியல. எல்லா வாண்டுகளும் இதைத்தான் வேணும்னு கேக்குதுங்க. ஏ குட்டி கொழுக்கட்ட வந்து சாப்பிடு வா, அப்பவே பசிக்குதுன்னு சொன்னியே. ஏ குட்டி கொழுக்கட்ட சீக்கிரம் வாடி. இவள பசிக்குதுன்னு சொல்லுவா, ஆனா வரமாட்டா. நூடுல்ஸ் தானடி பண்ணி வச்சிருக்கு, வந்து சாப்பிடுறி. அடாடாடாடாடாடா வா வா. உட்காரு. உட்காரு தமிழ், சாப்பிடு. இந்த அக்கறைக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. அக்கறைக்கு சக்கரை நல்லா இருக்கும். பாட்டி, இது யார் பண்ணது? மஞ்ச மூடி போட்டது உங்க அம்மா பண்ணது. ஓகே. பிங்க் மூடி போட்டது மாஸ்டர் பண்ணது. சூப்பரா இருக்கு மாஸ்டர் பண்ணது. கலக்குறீங்க மாஸ்டர். இது அதை விட சூப்பரா இருக்கு. எப்பவுமே அம்மா தான் சூப்பர். அம்மா அதுதான் செம்மையா இருக்கு. செல்லம். செல்லம். எனக்கு தெரியாதா உனக்கு ஏன் சமையல் தான் பிடிக்கும்னு? அது புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா போதும். என் தங்கம். ஏத்தா இங்க கொஞ்சம் வா. என்ன அப்பத்தா? ஏய், அவன் நூடுல்ஸ்ல நான் சீனிய 4 கரண்டி அள்ளி 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 போட்டேன். என்ன சீனிய போட்டியா? எதுக்கு? அடிய கூறுகட்டவளே, இப்பவே அவன் செய்யட்டும்னு சொல்றா. இன்னும் அவன் நல்லா செஞ்சு இனி எனக்கு மாஸ்டர் தான் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டா. அப்புறம் அவன் டெய்லி கிச்சனுக்குள்ளேயே நிப்பான். அதான் நான் நல்லா இருக்க கூடாதுன்னு தான் 4 கரண்டி சீனிய போட்டு வச்சேன். அப்பத்தா, இப்ப அது விஷயம் இல்ல. சீனி நூடுல்ஸ சாப்பிட்டுட்டு உன் பொண்ணு நல்லா இருக்குன்னு சொல்றா. உன்னோட நூடுல்ஸ் சூப்பரா இருக்குன்னா அது வேற விஷயம். ஆனா அவனோடதுல சீனி இருக்கு. அவ என்னால சாப்பிட முடியாதுன்னு சொல்லவே இல்ல பாரு. நல்லா இருக்குன்னு சொல்றா. அவ்வளவு தூரம் அவன் பழக்கி வச்சிருக்கான். சரி, நான் பாத்துக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. வா போலாம். ஏய், என்ன ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ற? அப்பத்தா விடு, பாத்துக்கலாம். என்னமோ போ, எனக்கு இது ஒண்ணு சரிப்பட்டு வரல. சரிங்க வா. சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டா இவ. தமிழ், எனக்கு கொஞ்சம் டேஸ்ட் பார்க்க கொடு. இந்தாங்க மாஸ்டர், சாப்பிட்டு பாருங்க. இதை விட உங்க அம்மா செஞ்சது நல்லா இருக்கா? அது கூட இந்தாங்க. இவ்வளவு இனிப்பா இருக்கு. இதை போய் நல்லா இருக்குன்னு சொல்ற? மாஸ்டர், இது இனிப்பா இருந்தாலும் உப்பா இருந்தாலும் காரமா இருந்தாலும் இது எங்க அம்மா செஞ்சது.
இங்க பாரு, டாக்டர் சொன்ன மாதிரி நடந்துக்க. அவசரப்பட்டு உன் இஷ்டத்துக்கு வெயிட் எல்லாம் தூக்கிடாத, சரியா? சரிம்மா. டேய், அந்த காரை பாருடா. உன் முருகன் அம்மா கார் மாதிரி இருக்குல்ல? மாமா கார் மாதிரி எத்தனையோ இருக்குமா. அவர் எதுக்கு இப்ப இங்க வர போறாரு? வாமா. டேய் இல்லடா, இது உன் மாமாவோட கார் தான், எனக்கு தெரியும். இது உன் மாமாவோட கார் தான், எனக்கு தெரியும். ஆமாத்த, நீங்க நினைக்கிறது சரிதான். இது மாமா கார் தான். மாமாவும் அக்காவும் தான் வந்திருக்காங்க. இப்பதான் வந்தாங்க. நீங்க போய் பாருங்க. ஐயோ வேணாம். ஏன் இப்ப திடீர்னு வந்திருக்காரு? எனக்கு எப்படி தெரியும் அத்த? டேய் கார்த்திக், உள்ள போக வேணாண்டா. அவர் உன்னை பார்த்தா என்ன வேணாலும் நடக்கலாம். அத்த, அப்படிலாம் சொல்லாதீங்க. 2 பேரும் இவ்ளோ நாள் கழிச்சு நேருக்கு நேரா பார்க்க போறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இது. அதையத்த வேணாங்கிறீங்க? 2 பேரும் பாத்துக்கிட்டா என்னதான் நடக்கும்னு நாங்களும் பார்க்க வேண்டாமா? போங்க, உள்ள போங்க. வேணா சுந்தரி, சத்தமா பேசாத. டேய் கார்த்திக், நீ உன் வீட்டுக்கு போயிடுறா. உன் முருகன் மாமா இங்க இருக்கிற வரைக்கும் நீ அவர் கண்ணில் பற்றாத. இல்லம்மா, நான் உயிரோட இருக்கேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. மாமாவுக்கும் தெரியட்டும். மாமா கையால நான் செத்தாலும் பரவாயில்ல. டேய், என்னடா பேசுற நீ? முருகன் மாமாவை பத்தி உனக்கு தெரியாதா? நீ பண்ணதெல்லாம் அவ்வளவு ஈஸியா மறக்க மாட்டாருடா. தப்பா ஏதாவது நடந்துட்டா எனக்கு தான் கஷ்டம், உனக்கு என்ன? அக்கா மாமான்னு எல்லாருமே உன் மேல செம கோவத்துல இருப்பாங்க. இப்ப போய் அவங்க முன்னாடி நிக்கிறேங்கிற? நீ முதல்ல போ. போ போடா. வா வான்னு சொல்றேன்ல. வாடா. வா. ஏமா இப்படி சொன்ன கேளு. மாமா, ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. என்ன, அவர் ஏன் மாமா தானம்மா, விடுமா. உனக்கு அவரை பத்தி முழுசா தெரியாது, பேசாம வாடா. மா விடு. உன்னாலதான் மாலினி போனா. இனி நீ வரமாட்டல்ல. நான் அவளை கூட்டிட்டு வந்துறேன். அப்பாடா, இந்த வீட்டை பிடிச்ச கெட்ட நேரம் ஒழிஞ்சது. இனிமேதான் இந்த கட்டடம் மறுபடியும் வீடா மாறப்போகுது. இவன் இப்படி பயந்து ஓடுவான்னு தெரிஞ்சிருந்தா நாமளே மாமாவுக்கு கால் பண்ணி கூப்பிட்டுருக்கலாம் போல. சரி, இப்ப வாச்சு போனானே. அப்புறம் என்ன மல்லிமா, என் சமையல்லாம் உன் நாக்குக்கு ருசியா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு சித்தப்பா. பாருங்க, இம்பிட்ட நேரமாகியும் எனக்கு வாமிட்டே வரல. அதெல்லாம் வராதுமா. மசக்க நேரத்துல அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் சமாளிக்க கத்துக்கணும். மாமா, சிட்டில இருந்தாலும் கிராமத்து சமையல், பாட்டி வைத்தியம்னு உங்களுக்கு எவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஆச்சரியமா இருக்கு. எங்க இருந்தா என்னப்பா, பாரம்பரியத்துல மறக்க முடியுமா? சித்தப்பா, இன்னைக்கு சமைச்ச சமையல் மாதிரியே நாளைக்கு சமையல கிருஷ்ணாக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்க. அதனால என்ன, தாராளமா சொல்லி கொடுத்துடலாம். ஏ மாலினி, என்ன நீ என்ன போய் சமையல தள்ளி விடுற? ஏன், எனக்காக நீ இத கூட செய்ய மாட்டியா? இங்க பாரு, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் மாலினி. ஏன், உயிரை கூட கொடுப்பேன். ஆனா சமையல் மட்டும் செய்ய சொல்லாத மாலினி. என்ன கிருஷ்ணா நீ சும்மா இரு. ஏங்க, இப்பதாங்க மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இத்தனை நாளா என்னென்னமோ நடந்து போச்சு. ஒரு 2 நாளைக்கு எல்லாரும் எங்கயாவது வெளியில போயிட்டு வரலாமா? தாராளமா போயிட்டு வரலாம். நீ கூப்பிட்டா நான் எங்க வேணா வருவேன்.
மேடம் நம்ம வர்றத பத்தி அவங்க கிட்ட சொல்லியாச்சா மேடம்? ஆ அதெல்லாம் சொல்லியாச்சு. ரெடியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். ஹலோ வெற்றி, எல்லாம் சொல்லியாச்சுல? எல்லாருக்கும் ஓகேவா? மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்களோட தான் வந்துட்டு இருக்கேன். அதெல்லாம் சொல்லியாச்சு. பொண்ணு ரெடி ஆயிட்டு இருக்கா. நீங்க வாங்க, எல்லாத்தையும் பாத்துக்கலாம். இப்போ எங்க வரீங்க? உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தோ பக்கத்துல வந்துட்டோம் வெற்றி. இன்னொரு 10 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடுவோம். அத சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். ஓகே வாங்க பாத்துக்கலாம். அங்க எல்லாம் ரெடியா இருக்காங்களா? நமக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா? எல்லாம் ஓகே ஆயிடும். ஓகே மேடம், சந்தோஷம். எல்லாம் ரெடியா இருக்காங்களா? காஃபி வந்த உடனே போடலாம், அப்பதான் நல்லா இருக்கும். இந்த சம்பந்தம் எப்படியாவது முடிஞ்சா நல்லா இருக்கும். நல்லபடியா முடியும். ஆனா உஷா என்ன சொல்ல போறாளோ தெரியல. எல்லாம் நல்லபடியா முடியணும். மாமா இப்போ வந்துருவாங்க மாமா. சரி மாப்ள. அம்மா எல்லாம் ரெடியா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்குப்பா. அவங்க வந்த உடனே காஃபி போட்டுக்கலாம். சரிம்மா. அவங்க வந்துட்டாங்க போல இருக்கு. வாங்க வாங்க. வணக்கம் 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 வணக்கம். வாங்க உள்ள வாங்க. உள்ள வாங்க. வாங்க. ஆமா. எல்லாரும் வாங்க வாங்க வாங்க. வாங்க. உட்காருங்க. வணக்கம். உட்காருங்க. உட்காருமா. உட்காருங்க. உட்காரு. உட்காரு. தண்ணி கொடுங்க. வாங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. இவங்க என்னோட தங்கச்சி. வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். இவ என்னோட மனைவி. அவன் என் பையன். அவன் இப்பதான் எக்ஸாம் எழுதியிருக்கான். ரொம்ப சந்தோஷம். என் பொண்ணு பேரு உஷா. தெரியும் சார், மேடம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இவரு தெரியும் சார். கலெக்டர் சார தெரியாம இருக்குமா? என்னங்க சீக்கிரம் பொண்ணை வர சொல்லுங்களேன். என்னங்க என்ன சொல்றாங்க உங்க மனைவி? அது ஒண்ணுமில்லம்மா, பொண்ணை பார்க்கணுமா, அதுக்கு தான் காதை கடிக்கிறா. அதுக்கு தானே வந்திருக்கீங்க. பொண்ணு ரெடியா இருக்கா, இப்ப வந்துருவா. போதுமா? இப்ப வந்துருவாங்க. இதோ இப்ப வந்துருவா. மாமா என்ன பார்த்து அப்படியே பிரமிச்சு போயிடணும். என் கண்ணே பற்றும் போல இருக்கு. மாமா எனக்கு அக்கா புடவைய கொடுத்து என்ன கட்டிக்க சொல்லிட்டாரு. அதே மாதிரி மாமா ஒரு நாள் என்ன கல்யாணம் பண்ணிக்குவாரு. அது வரைக்கும் என் மாமாக்காக வெயிட் பண்ணுவேன். பொண்ணு நல்லா இருக்கல்ல? உஷா வா. உஷா பொண்ணு அழகா இருக்கல்ல? லட்சணமா தான் இருக்காங்க. இவங்கெல்லாம் யாரு? ஏதோ விசேஷத்துக்கு கிளம்பி போற மாதிரி வந்திருக்காங்க. உஷா எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு. மாமா முதல்ல வணக்கம் சொல்லு. வணக்கம். வணக்கம். வணக்கம்.
உஷா, இவங்க எல்லாரும் உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை சுந்தரி. அப்புறம் உங்க விருப்பம். சரி பாப்போம், இருங்க நான் வரேன். மாமா இப்படி எல்லாரும் முன்னாடியே என்ன நிக்க வச்சுட்டாரு. உஷா, வாங்க கலெக்டர் அம்மா. இதெல்லாம் உங்க ஏற்பாடு தானா? ஏன் உஷா, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நாங்க நினைக்கிறது தப்பா? எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற அக்கறை உங்களுக்கு எதுக்கு? இப்படி கேட்டா எப்படி உஷா? வேற எப்படி கேக்குறது? இங்க பாரு உஷா, உங்க அப்பா உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா அதுக்கு நீ சம்மதிக்க மாட்டேன்னு வெற்றி சொன்னாரு. அதான் கிளர்க் மகாதேவன் குடும்பம் நல்ல குடும்பமா இருக்கேன்னு நான் கூட்டிட்டு வந்தேன். அவரோட பையன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதியிருக்கான். நாளைக்கு சப் கலெக்டர், ஏன் கலெக்டரா கூட வரலாம் உஷா. நீ தானே கலெக்டர் தான் கட்டிப்பேன்னு சொன்ன. ஆமா, எனக்கு கலெக்டர் கட்டிக்கணும்னு ஆசைதான். அதுக்காக யார் யாரையோ கட்டிக்கணும்னு அவசியமே இல்லையே. நீங்க உங்க ரூட் கிளியர் ஆகிறதுக்காக எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு விரட்டணும்னு நினைக்கிற மாதிரி தோணுது. என்ன சொல்ற உஷா? எனக்கு புரியல. உங்களுக்கு புரியாது, ஆனா எனக்கு நல்லா புரியுது. உங்க மனசுல என்ன இருக்கு, இத ஏன் பண்றீங்க, நீங்க எதுக்காக உங்க வீட்ல நடக்கிறதெல்லாம் இங்க என் மாமா கிட்ட சொல்லி அவரையே சுத்திட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன் உஷா இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படி பேசுறது? முதல்ல நீங்க உங்க எண்ணத்தை மாத்திக்கோங்க. அவரை எவ்வளவு சின்ன வயசுல இருந்து லவ் பண்றேன் தெரியுமா? அவர் தான் என் புருஷன், என் ரத்தத்துல ஊறி போனது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. என் மனசு தெரியாம அப்ப என் மாமா வேற கல்யாணம் முடிச்சிட்டாரு. அவர் கல்யாணம் பண்ணது வெறுத்து போய் இத்தனை நாளா எனக்கு கல்யாணமே வேணான்னு இருந்தேன். ஆனா தெய்வாதீனமா என் அக்கா இறந்து அந்த வாழ்க்கையே எனக்கு தந்திருக்கா. இனியாவது என் மாமா என்ன கட்டி பாருந்தா காத்துக்கிட்டு இருக்கேன். எத்தனை வருஷமா நான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா? இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் நான் மாமாவுக்காக காத்துக்கிட்டு தான் இருப்பேன். இன்னும் சொல்ல போனா நீங்க மட்டும் வரலன்னா இந்நேரம் மாமா என் கழுத்துல தாலி கட்டிருப்பாரு தெரியுமா? என்ன சொல்ற உஷா? நான் என்ன சொல்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இப்பவும் சொல்றேன், மாமா என்ன கல்யாணம் பண்ணிப்பாரு. அவரை நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். ஆனா அவரே மனசு மாறி என்ன கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் நான் காத்துக்கிட்டே இருப்பேன். அதுக்காக நான் சாகுற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க தயார். தயவு செஞ்சு நீங்க மட்டும் என் வழியில வராம இருங்க, அது போதும். கலெக்டர் அம்மா, என் மாமாவை விட்டுருங்க. சுந்தரி, என்ன சொன்ன அவ? என்னம்மா, உன் மனசை காயப்படுத்துற மாதிரி ஏதாவது சொல்லிட்டாளா? சுந்தரி, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? ஏன் இப்படி இருக்க உங்க முகம்? அவ என்ன சொன்னா? இல்ல வெற்றி, அவ ரொம்ப தெளிவா இருக்கா. அதனால இத அப்படியே விட்டுறலாம். அதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். சுந்தரி,